ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்மார்ட்ஸ் பேலன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கீபேட் வந்து லாக்கில் இருக்கும். அதே போல் இந்த கால் 2 வருது இல்லைங்களா, இது வந்து எரரில் வரும். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக இன்டர்னல் காலிப்ரேஷன் தானாக எனேபிள் ஆகிட்டு நம்ம சாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு நமக்கு வந்து ரிப்பீட்டட் இன்டர்னல் காலிப்ரேஷன் டிஃபால்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காலிப்ரேஷன் ஆகுது இல்லைங்களா, அது வந்து எதாவது வைப்ரேஷனோ இல்லை டெம்பரேச்சர் வேரியேஷனோ இது ரெண்டு அது எதாவது டிடெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, இல்லை வெயிட்டில் ஏதாவது ஒன்று டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன்டர்னல் காலிப்ரேஷன் பண்ணோம். ஸோ இப்போ அந்த ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு இப்போ எப்படி ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது மாதிரி காலிப்ரேஷன் ஆப்ஷன் இனிஷியலைசேஷன் ஆகிட்டு கால் எண்டுன்னு வந்துட்டு ஆஃப்னு வந்து நிற்கும். ஸோ இது மாதிரி ஆஃப் வந்ததுக்கப்புறம் பவர் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் டிஸ்பிளே வந்து 00 வந்துன்றோம். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா காலு, செட் வின்னு, ஸ்டெபிலிட்டி, ஸ்டாண்ட் பை மோடு, ஓரிங்கு, கவுண்டிங் செலெக்ஷனு, ஹை ஸ்டெபிலிட்டி, ஃபங்க்ஷன் செலெக்ஷனு, செட்டிங்ஸு. ஸோ இந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா கால் டிஃபரன்ஸு, கால் செட்டு, ஐடி, ஜிஎல்பி ஆஃபு, பிஎஸ்சி ஆன் வரும். ஸோ இந்த பிஎஸ்சி ஆன்துன்னா பீரியாடிக் காலிப்ரேஷன், அதுவே எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் இது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆனில் இருந்தது அப்படின்னா புது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு உங்களுக்கு அது டிஃபால்ட்டாக எப்போ எனேபிள் அதை கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆஃப் பண்ணுறது எப்படின்னா, ஸோ இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ எந்த செலெக்ஷன் மார்க் ஆனில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஏரோ மார்க் வந்துருது அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பிஎஸ்சி ஆஃப்னு வந்துடும். இந்த கண்டிஷனில் ஜஸ்ட் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் பிஎஸ்சி ஆஃப் வந்து இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதே மோடில் கால் பட்டனை பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோட் எல்லாமே வெளியில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக காலிப்ரேஷன் பண்ணுற அந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் டிஃபால்ட் ரன்னிங்கில் இருக்கும். தேங்க்யூ.